ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து சரி அம்மா கிட்டே இது மாதிரி சொன்னேன். ஏம்மா இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்பா திடீர்னு இப்படி பேசுகிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவர் வந்து உங்கள் அண்ணன் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்காருமா, அதனால தான் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, என்ன கோவம் அப்படின்னோடனே, இல்லை உனக்கு தெரியாத விஷயம் இல்லை, அப்பா ஆப்ரேஷன் செலவுக்கு உங்கள் அண்ணன் பணம் கொடுத்தா, நான் இல்லைன்னு சொல்ல 2,00,000 செலவு பண்ணால், அதுக்கு பதிலாக தான் அப்பா வந்து என்னோட நகைகளை வந்து அவங்க அன்னைக்கு வந்து அந்த 2,00,000 வந்து நகையாக வந்து எங்கள்கிட்ட இதாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து அவர் வேலை பார்த்த கம்பெனிலே எழுதுகிற ஒர்க் பார்க்குறது மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு ஏதோ அந்த சம்பளத்தை வச்சு தானே நானும் அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில். அப்படி இருக்கிறப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு நான் தானே இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிடுறான். இப்போ வந்து அவன் வந்து அதை வாங்காமல் அந்த நகையை வாங்காமல் இருந்திருந்தான்னா நம்மளுக்கு ஓகே. நகையை வாங்காமல் இருந்திருந்தான்னா சரி இவன் வந்து நம்மளுக்காக செஞ்சுருக்கான், நம்ம பையன் செஞ்சுருக்கான், நம்ம இது பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பதிலாக தான் நகையாக நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த செலவுக்கு பதிலான நகையை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து எதையும் நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் அப்போதைக்கு வந்து அதெல்லாம் அப்பாவுக்கு கோவமாக இருக்கிறாரு அண்ணன் மேலே அப்படின்னு சொன்னோன்னே, நான் பேசுகிறேன் இதை பற்றி, நான் அண்ணன்கிட்ட என்னென்னு பேசுகிறேன். ஏன்னா வந்து அவன் நானும் கேட்காம இருந்தேன்னா இன்னும் பேசுகிறது அவன் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அவன் வந்து என்ன ஏதுன்ட்டு நான் வந்து கேட்குறேன் பண்ணுறமானோடனே, இல்லை இல்லை நீ கேட்க வேணாம்மா, நாங்கள் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொல்லி குறை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்கள் அண்ணி உங்கள் அண்ணங்கிட்ட தேவையில்லாமல் சொல்லி கொடுக்கும், இதெல்லாம் தேவையா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் இதுக்கு டைரெக்டாக கேட்குறதில்ல, நான் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டுக்கிறேன். அவன் வந்து அன்னைக்கு தெரியாமல் நான் அவன்கிட்ட எப்படி பேசணுமோ நான் பேசிக்கிறேன் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளைங்கள்லாம் என்ன ஸ்கூலில் விட்டுட்டியா அப்படின்னோடனே, ஆமாம்மா விட்டுட்டு தான் இப்போ வரேன் அப்படின்னோடனே, கொஞ்சம் பேங்க் வேலை விஷயமா வேண்டியது இருக்குது, என்ட்ரி போட வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் போயிட்டுருக்கேன், ஒரு ஜுவல்ஸ் அடகு வச்சேன், அதுக்கு வட்டி கட்டிட்டு அப்படியே என்ட்ரி போட்டு வரலான்னு போகிறேம்மா அப்படின்னோடனே, சரி நீ பார்த்து போ, இது விஷயமா அவங்ககிட்ட ரொம்பலாம் நீ பேசிகிட்டு இருக்கம்மா, அவங்களாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாதும்மா, இப்போல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் பேசணுன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லிடக்கூடாது, அதுக்காக அவன் 1/2 மணி நேரம் நம்மளை பேசுகிறாம்மா, அந்தளவுக்கு இப்போல்லாம் அவன் இது பண்ணிட்டான், அப்போ இருந்த அண்ணன் மாதிரிலாம் இப்போ கிடையாது அப்படின்னோடனே, சரி விடு நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் வந்து சமாளிச்சுக்கிறேன், நீ இதை பற்றி வந்து ஒன்றும் கவலைப்படாத, நான் எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே நீ இது பண்ணு, நம்ம பார்த்துக்குவோம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எது இது பண்ணுதோ அதை நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான சூழ்நிலையை நம்ம வந்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, அது இதுக்கான தேவைங்கிறது அது இதுதான் நம்ம பொறுத்து இது பண்ணணும், சில விஷயங்களை நம்ம வந்து எதையும் இது பண்ணிக்கிட்டு போயிடக்கூடாது, பார்ப்போம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதாக இருந்தாலும் பார்ப்போமா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சமைக்கிறதுக்காக போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அம்மா வந்து சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி சோகமாக வந்து இது பண்ண சொல்கிறது பண்ணது இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு வந்து இதாக இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில தான் வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மா வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னதே இல்லை. அண்ணனும் இது மாதிரி பேசினதும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு ஏன் இப்படி பேசுகிறான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணோன்னே வந்து அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து இது பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து என்ன சொன்னான்னா, எதா இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த வந்து ஓகேன்னு சொல்கிறதுக்கும், இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம வந்து எதையும் வந்து இது பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு நம்மளால வந்து எது எது நடக்குதோ அது அதுக்கான சூழ்நிலைகளை நம்ம வந்து இது பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எதையுமே வந்து இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இருந்தாலும் வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இது மாதிரி வந்து அண்ணன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னோடனே, நான் தான் உன்கிட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேனே, உங்கள் அண்ணன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ கூட சரியாக அந்த அளவுக்குலாம் என்கிட்ட பேசலை, முன்னலாம் நல்லா பேசுவார் பண்ணுவார். இப்போ அந்த அளவுக்கு பேசலை. ஏதோ ஒரு லேண்டு வேற கூட இது வாங்க போகிறத பற்றி இன்னொருத்தர்ட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாரே தவிர, என்கிட்ட அதை பற்றி வந்து அவர் எதுவுமே வந்து ஒரு இது பண்ணலை அப்படின்னு கூட நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு கூட நீ சொன்ன, எங்கள் அண்ணனை வந்து குறை சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது, அவர் வந்து அது மாதிரிலாம் கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ வந்து சொன்னீல்ல
இப்போ தெரியுதா அப்படின்னோடனே, சரி விடுங்க நான் வந்து சொன்னேன் அப்போதைக்கு. இருந்தாலும் எனக்கு இப்போ அம்மா சொன்னோன்னே தானேங்க புரியுது. அண்ணன் வந்து இது மாதிரிலாம் பேசுகிறாரு பண்ணுறாருங்கிறது. எனக்கு அம்மா வந்து என்கிட்ட சொன்னோன்னே தான் புரியுது அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு பார்ப்போம். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அமையிற விஷயத்த நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு.